ஸோ நிறைய வீடியோஸில் நம்மளே பார்த்துருப்போம். ஸோ எஸ்ஐபி பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டேட் என்ன? எஸ்ஐபி பெஸ்ட்டு டேட் வந்து இந்த டேட்டில் பண்ணால் தான் எஸ்ஐபி வந்து நல்ல உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், நல்ல பர்சன்டேஜ் கிடைக்கும். நிறையா டேட்லாம் போட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஸோ டேட்ஸுங்கிறதுலாம் பெருசாக இது இல்லை. நீங்கள் வந்து கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்ரி மந்த் கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்ரி மந்த் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணாமல் இல்லை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எஸ்ஐபி போடாமல் அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காகவும் மேனுவலாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட பண்ணுறாங்க. அது என்ன பிளான் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து மேண்டேட்டரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். தவிர பட் நீங்கள் இந்த டேட் தான் பண்ணணும், அந்த டேட் தான் பண்ணணும் பிளான் இல்லை. ஸோ எந்த டேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து லாங் டேர்ம் பார்க்கும்போது ஒவ்வொரு டிப்லையும் உங்களுக்கு நீங்கள் பை பண்ணியிருக்கணும், ஒவ்வொரு ஹையில் போனும் பை பண்ணியிருக்கணும். எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எஸ்ஐபி ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே அது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸாக கொடுக்கும். ஸோ இது மாரல் என்னன்னா, நீங்கள் எஸ்ஐபி ஸ்கிப் பண்ணக்கூடாது. எந்த டேட்டில் வேணால் வாங்கலாம், எந்த டைமில் வேணால் வாங்கலாம், பட் மந்த்லி வாங்கணும். ஸோ இதோட கண்டினியூஷன் தான் உங்களுக்கு ஆவரேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.